கொடைக்கானல் அருகே உள்ள குளத்திலிருந்து வெளியேறிய தண்ணீரால் மண் சரிவு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். மண் சரிவுக்கான காரணம் என்ன? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் இந்த பூண்டி என்ற மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த கிராமத்தில் முழுமையாக விவசாயமே பிரதான தொழிலாக பார்த்து வருகிறார்கள். இந்த 2000 குடும்பத்திற்குமே அருங்காட்டு குளம் என்ற பகுதியில் இருந்துதான் தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டது. அதுவும் கூட அவர்கள் காலங்காலமாக அமைத்திருக்கக்கூடிய அந்த மண்பாதை வழியாகவே இந்த அருங்காட்டு குளத்திலிருந்து பூண்டி கிராமத்திற்கு பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் இந்த தண்ணீரானது வரும். ஆனால் தற்போது இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்ததால் அருங்காட்டு குளத்திலிருந்து அதிக அளவில் தண்ணீரானது வெளியேறி இருக்கிறது. இதன் காரணமாக கிராம மக்களை அமைத்திருக்கக்கூடிய அந்த மண்பாதை வழியாக செல்லக்கூடிய தண்ணீரில் மண் சரிவானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மண் சரிவும் கூட பெரிய அளவில் இருக்கிறது. சுமார் 2 அடி ஆழத்திலும் சுமார் 60 அடி நீளத்திற்கும் கூட இந்த மண் சரிவு பெரிய அளவில் ஏற்பட்டு இருப்பதன் காரணமாக அருங்காட்டு குளத்திலிருந்து பூண்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த தண்ணீர் வழித்தடமானது முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. இதனால் பூண்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் செல்லக்கூடிய அந்த தண்ணீரானது முழுமையாக தேங்கக்கூடிய ஒரு நிலையானது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் விவசாயம் செய்திருக்கக்கூடிய சுமார் 2 ஏக்கருக்கும் மேலாக மலைப்பூண்டு விவசாயமானது அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மண் சரிவு காரணமாக முழுமையாக அந்த விவசாய நிலம் சேதமடைந்து சுமார் 2 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய மலைப்பூண்டானது முழுமையாக நாசமடைந்திருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் அருங்காட்டு குளத்திலிருந்து தங்கள் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வந்திருப்பதற்காக நிரந்தர பாதையை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் இதன் அருகே இருக்கக்கூடிய கிளாவரை என்ற பகுதியில் நிலப்பிளவு ஏற்பட்டது. தற்போது அதன் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த கிராம பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்களால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.